அனுபமா கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி சேரன் வந்துட்டான் போலன்னு கதவை திறக்கிறாங்க. நீ எதுக்குடா திரும்பி வந்த? மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு. ஏண்டா கதவை பூட்டுற? ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்களே. இத கேட்டவங்க அனு உள்ள மாட்டிக்கிட்டா. யாராவது காப்பாத்துக்கலன்னு அவங்களும் கத்துறாங்க. தெருவே கூடிருது. எல்லாரும் சேர்ந்து கதவை தட்டுறாங்க. இந்த டயத்துல அணுவை பார்க்க கதிர் வந்திருக்காரு. வீடை சுத்தி கூட்டமா இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு கதிர். தம்பி உள்ள யாரோ இருக்காங்க, அணு கதவை தட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கதிர் கிட்ட சொல்றாங்க. கதிர் வீட்டுக்கு கொல்லப்புறமா வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அணுவை மிரட்டிக்கிட்டு இருக்கவன அடிக்கிறாரு. கதவையும் திறக்கிறாரு. அப்ப அவன் பயந்து போய் ஓடுறான். இந்த தெருவுல உள்ளவங்க எல்லாம் யார் இவன், ஏன் இப்படி ஓடுறான்னு கேக்குறாங்க. அதுக்கு அணு சொல்றாங்க அவனை பிடிங்கன்னு. எல்லாரும் அவனை பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. அந்த தெருவுல உள்ளவங்க தம்பி நீங்க யாரு அப்படின்னு கதிரை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு கதிர் சொல்றாரு இவங்க என்னோட தங்கச்சி. அணுவை பார்த்து ஹவுஸ் ஓனர் கேக்குறாங்க உனக்கு யாருமே இல்லைன்னு எங்க கிட்ட சொன்னியேம்மா, இவரு உங்க அண்ணன்னு சொல்றாரு. அதுக்கு அணு சொல்றாங்க எங்க அண்ணன் தான், நான் உங்களுக்கு தெரிய வேண்டான்னு தான் சொல்லலன்னு சொல்றாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப அணுவை பார்த்து கதிர் சொல்றாரு நீ போய் உள்ள படுத்து தூங்கு, என்னைய தாண்டி யாருமே உன்னை தொட முடியாது அணு. அணுவும் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க தூக்கம் இல்லாம. கதிரு வெளியே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு. கதிருக்கு குளிர்றத அணு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. போர்வையை எடுத்துட்டு வந்து கதிருக்கு போத்தி விடுறாங்க. கதிரு வண்டியிலே தூங்குறாரு. அணு சேரனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நைட்டு முழுக்க கண் முழிச்சுக்கிட்டு. நாளை சந்திப்போம்.